இவனுங்க வேற நைட் ஷிஃப்ட் வச்சு சாவடிக்கிறானுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்த மாதிரி தான். சாலை மேம்பால பணி நடைபெறுவதால் வாகனங்கள் செல்வதற்கு தடை. மாற்றுப்பாதையில் செல்லவும். இருக்கிற எல்லா வழியும் அடைச்சிட்டா எந்த வழியிலடா போகிறது? கோயம்புத்தூரில் இரவில் நடந்த கொடூரம். கோயம்புத்தூர் இடிகரை பகுதியில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் மக்கள் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்தி வருகிறார்கள். நேற்று இரவு 27 வயது இளைஞர் கதிர் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். இவர் தனது நைட் ஷிப்டை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது அந்த இடிகரை மாற்றுப்பாதையில் 4 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வழிமறைத்து தாக்கப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக அந்த இளைஞர் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். ஆனால் அவரது மொபைல், மடிக்கணினி, பணம் போன்றவற்றை பறித்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பாதையில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் தீவிரத்துடன் மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறது. வணக்கம் நேயர்களே, சூரியன் பண்பலையில் மோட்டிவேஷனல் மார்னிங் நிகழ்ச்சியில் உங்களுடன் என் செல்வராஜ். சார் என்ன சார் ஆச்சு? 1 மந்த் ஆச்சு, எந்த அப்டேட்டும் இல்லை. ஃபைலில் அதனால் ஒர்க்குக்கு வர வேணான்ட்டாங்க சார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். இப்போ நீங்கள் குடிக்கிற டீ கூட வெளியே கடன் தான் வாங்கிட்டு வந்துருக்கேன். என்ன தம்பி, நீ சொல்கிறத பார்த்தா நாங்கள் எந்த வேலையும் செய்யாத மாதிரி இருக்கு. இங்கே உன்னோட கேஸ் மட்டும் கிடையாது, வாரத்துக்கு ஒரு கேஸ்னு மொத்தம் 5 கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இது வரைக்கும். அந்த ரோடு மொத்தம் 10 கிலோமீட்டர், உள்ள ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. எங்கேருந்து வரானுங்க, என்ன பண்ணுறானுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவ்வளோ ஏன் போலீஸ்காரங்களே உள்ளே போகிறதுக்கு பயப்படுறானுங்க. போன வாரம் ஒரு ஷேர் ஆட்டோவையே கவுத்தி போட்டிருக்கானுங்க. வெயிட் பண்ணு தம்பி, மேல் இடத்துல சொல்லியிருக்கு, சீக்கிரம் பிடிச்சிடலாம். போதும் சார், எனக்கு நம்பிக்கையே போச்சு. நான் ஊருக்கே போகிறேன். அது சொல்லலாம் தான் சார் வந்தேன். ஃபைல் கிடச்சா மட்டும் அப்டேட் பண்ணுங்க சார். இன்னமும் நான் சொல்கிற சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம். ஃபைலை மட்டும் மறந்துடாதீங்க. ம். என்னாச்சு தம்பி? எனக்கா சொல்கிறீங்க? கொலைக்கு வந்த இடத்துல வாழ்க்கையை தொலைச்சது பற்றியா? ஏன்பா இப்பெல்லாம் பேசுற? நீ வேணா பாரு, மேல இருந்து ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஐயோ அக்கா, இங்கே நல்லது பண்ணால் நல்லதே நடக்குங்கிறதெல்லாம் போய். நான் இங்கே யாருக்கு என்னக்கா பண்ணேன்? இங்கே அவன் தட்டில் அவனுக்கு கிடைச்சா மட்டும் போதும்ல. அடுத்தவன் பசியெல்லாம் யாருக்கும் புரியறதில்ல. இங்கே தப்பு பண்ணவங்க கூட நிம்மதியாக இருக்கான். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான் புலம்பிட்டு இருக்கான். அப்ப வேணா நிம்மதியா இருந்துடலாம்ப்பா, ஆனா அந்த குற்ற உணர்ச்சி அவனை தூங்கவே விடாது. தேவி, அண்ணா கூப்பிட்ற மாதிரி இருக்கு. இதோ வந்துடுறேங்க. இன்னைக்கு கம்பெனிக்கு போல? இன்னைக்கு லீவுப்பா, அம்மாவை கூப்பிட ஊருக்கு போறாரு. சரிங்க. என்னாச்சுமா? பாவங்க அந்த தம்பி, திரும்பி ஊருக்கே போகுதாமா. ரொம்ப அப்பாவிங்க அந்த பையன். கேஸ் கொடுத்துருந்தாங்களே, என்னாச்சு? பார்த்துட்டு தான் இருக்காங்களாமா. யாரு அவனுங்களா? பகல்லையே அது பண்ண மாட்டானுங்க, இதில் நைட்டில் வேற. தேவி, என்னாச்சு? என்ன யோசிக்கிற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இன்னைக்கு நைட் நீங்க போய் தான் ஆகணுமா? இல்லைம்மா, டாக்டர் இன்னும் 1 வீக்கில் டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க.
நானும் கம்பெனிக்கு போயிடுவேன். அம்மா இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ம் போய் எங்கே பாரு போகிறேன். நாளைக்கு மத்தியானம் வந்துடுவேன். ஒரு நைட்டு அம்மாலாம் இங்க மிச்சம் வேணாங்க, சரி நானே போயிடும். பாத்துக்கறனே என்ன. உனக்கு தெரியும்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நான் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒன்றுன்னா என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம். அதுக்குன்னு நைட் தான் போகணுமா? ஏய், இப்போ கிளம்புனா காலையில் அங்கே போயிடுவேன். அப்படியே 10 ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். என்ன சரிங்க. உனக்கு பயமாக இருந்தா பக்கத்தில் ராணி அம்மாவை கூப்பிட்டுக்கோ. இல்ல வேணாம் வேணாம். சரி, கதவை க்ளோஸ் பண்ணிக்கோ. சாப்பிட்டு தூங்கு. பத்திரமா இரு. சரிங்க, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, பார்த்துரு. ம். போயிட்டு வரேன். பஸ் வந்துருச்சுமா. ஸ்டாப் வந்துட்டு கால் பண்ணுறேன். பா நாளைக்கு நான் ஊருக்கு வரேன்ப்பா. மொத்தமாக வரேன்ப்பா. ஏன்னெல்லாம் கேட்காத, வரேன். ஹலோ ஹலோ. சொல்லுமா, என்ன பண்ணுற? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா, இப்போ தான் இறங்கியிருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும், ஏறிடுவேன். ம். நீ சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடலங்க. ஏமா இன்னும் சாப்பிடல? என்னாச்சு? அப்படியே கால் பண்ண, காலே எடுக்கல. இல்லைங்க, ஃபோனில் சார்ஜர் இல்லை. ஹலோ ஹலோ தேவி. ஹலோ கேக்குதாம்மா? ஹலோ தேவி. தேவி ஹலோ. என்னமாச்சு? ஏங்க ரொம்ப முடியலங்க. ஹலோ தேவி, என்னாச்சு? ஹலோ ஏதாவது பேசுமா? ஹலோ தேவி. தேவி முடியலங்க. ஹலோ ஹலோ தேவி. தேவி ஏதாவது பேசுமா? ஹலோ. ஒரு நிமிஷம்ப்பா, கூப்பிட்றேன். ஹலோ என்னாச்சு? தேவி ஏதாவது பேசுமா? எனக்காச்சு? ஹலோ கதிர். முடியல. கதிர் கேக்குதா? என்னாச்சு? ஹலோ ஹலோ கதிர். அண்ணா, கதிர் அண்ணா. என்னாச்சு கதிர்? கேட்குதாண்ணா? அக்காவுக்கு வெளி வந்துருச்சுண்ணா. என்ன கதிர் சொல்றீங்க? அம்மா. அக்கா ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. கதிர் ஆ ஏதாவது சரிங்க. பண்ணுங்க கதிர், நான் சீக்கிரம் நீங்கள் ஒன்றும் வந்துடுறேன். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அக்கா அக்கா நீங்கள் எங்கேயே இருங்க, ஹலோ. நான் ஆட்டோ மட்டும் கொடுத்துங்க. சரிங்களா? கதிர் கேக்குதா? ஹலோ கதிர். கதிர். ஹலோ கதிர் கேக்குதா? ஹலோ கதிர் என்னாச்சு? ஹலோ தேவி. முடியல. தேவி. ஐயோ. ஹலோ தேவி. கதிரே. ஹலோ அக்கா அக்கா ஆட்டோ வந்துருச்சுக்கா. ஹலோ ஆட்டோ வந்துருச்சு. ஹலோ கதிரே. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஹலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. ஒன்றும் போயிடலாமா? ஹலோ பார்த்து ஒன்று வாங்க 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 ஐயோ. வாங்க வாங்க இங்கே தாங்க. பார்த்து மெதுவாக வாங்க. பார்த்து, பார்த்து, மெதுவாக பார்த்து தள்ளுங்க. மெதுவாக வாங்க வாங்க பார்த்து. ஆட்டோவில் பார்த்தே இருங்க. கை எடுத்து கை பார்த்து. கால் மட்டும் அப்படி இருக்கு. காலு 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 பார்த்து. அக்கா மெதுவாக இருக்கா. நல்லா இருக்கு. அக்கா கால் பயப்படாதீங்க, உள்ள. ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நேரம் அக்கா, ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் தங்கிங்க. தம்பி ஹைவே வழியாக போனால் சுத்து. இந்த அம்மா வேற சீரியஸாக இருக்காங்க. ஷார்ட்கட்டு புதுப்பாலம் வழியாக போனால் சீக்கிரம். ஹலோ சரியா? கதிர். கதிர் அந்த வழி வேணாம் கதிர். கதிர் வேண்டாம், அந்த வழி வேண்டாம். புரிஞ்சா பேசுறீங்களா? பாருங்க மேடம் அவ்வளோ சீரியஸாக இருக்காங்க. வாங்க அப்படியே போயிடலாம். ஹலோ கதிர் கேக்குதா? அந்த வழி வேணாம் கதிர்.
என்ன சொல்ற? அடையாளம் கட்டிட்டு போறான். அறுத்துப்பட்டுலாமா? உள்ள பூச்சிக்கார ஒன்றும் பண்ண மாட்டான், விட்டுறலாம். வேட்டைக்கு வந்திருக்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு தெரியாதா? அறிவில்ல? இல்லை குணா தான். என்ன குணா? ஃபோன் ஆஃப் பண்ணு, காலையில் பேசிக்கலாம். ஐயோ ரவி, எடு ரவி. சோ ஐயோ என்னங்கடா? கை தரலாம். என்னடா பண்ணீங்க நேத்து? கை தரலாம். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் பின்னாடி வாங்க, நான் பைக்கில் முன்னாடி போகிறேன். சரி, முன்னாடி போங்க, வரேன். கண்டிப்பாக வந்தான். ஆட்டோ வேற ஃபாலோ பண்ணுச்சு. போலீஸாக தான் இருக்கும். நீ வேற அவன் கேஸ் கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்லியிருக்க. கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சரி வை, நான் கூப்பிடுறேன். இங்க தேவின்னு சொல்லிட்டு மேலே. ஓ தேங்க்யூ. சரி, வாங்கண்ணா, பாருங்க. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் தெரியல கதிர். என்னண்ணா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு ஃபஸ்ட்டு போய் அக்கா பாருங்கண்ணா. உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு தம்பி இருந்ததால பண்ணியிருக்க மாட்டானா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிரு. புரியல. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். உன்னோட எல்லா பொருளையும் திருப்பி கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சிரு. கதிர், என்ன போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துரு. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. என்னால் இந்த குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாது. நீங்கள் என் நிலைமையை மாற்றினால மன்னிப்பு கேட்கல, நான் உங்கள் நிலைமையை மாற்றிட்டேன். அதான்